வணக்கம். இன்னைக்கு நாம ட்ரேடிங்ல அடிக்கடி மாட்டிக்கிற ஒரு பெரிய ட்ராப் பத்தி தான் பார்க்க போறோம். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ட்ரேடிங் ஸ்டைலே மொத்தமா மாறிடும். பாத்துக்கோங்க. எப்போவாச்சும் ஒரு ஸ்டாக் விலை ஏறும்னு நினைச்சு வாங்கின உடனே டக்குன்னு கீழே விழுந்து உங்களுக்கு நஷ்டம் வந்திருக்கா? நிச்சயம் நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? அடடா, நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பல நேரங்கள்ல இது வேணும்னே வெக்கப்படுற ஒரு பொறி, ஒரு ட்ராப். சரி, இந்த ட்ராப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இந்த முழு பகுதியிலையும் நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த பொய்யான பிரேக் அவுட் பத்தி தான். பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான பிரேக் அவுட் மாதிரி தெரியும், ஆனா திடீர்னு யூட்டர்ன் அடிச்சு நம்மள மாட்டி விட்டுடும். அந்த கிளாசிக் தோல்விக்கான காட்சி அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இந்த பொரிய வைக்கிறது யாரு? எதுக்காக வைக்கிறாங்க? வேற யாரும் இல்ல, பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் தான். ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான பங்குகளை மார்க்கெட் விலையை குறைக்காம விற்கணும். அப்படி விற்கணும்னா அவங்களுக்கு நிறைய வாங்குற ஆளுங்க வேணும் இல்லையா? இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. இந்த பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் நடக்கிற மாதிரியே ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் ஆஹா, மார்க்கெட் மேல போகுதுன்னு வாங்க ஆரம்பிப்பாங்க. நாம வாங்க இவங்க அவங்க கிட்ட இருக்கிற பங்குகளை அப்படியே நம்ம தலையில கட்டிட்டு லாபத்தோட வெளியே போயிடுவாங்க. சரி, இந்த ஏமாத்து வேலையை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு மார்க்கெட்டே நமக்கு சில க்ளூஸ் கொடுக்கும். அந்த தடயங்களை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். முக்கியமா இதுக்கு 2 கருவிகள் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுல கருவி தான் இந்த புட் கால் ரேஷியோ, அதாவது பிசிஆர். இது ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட்ல இருக்கிற பொதுவான சென்டிமெண்ட் என்னன்னு காட்டுற ஒரு இண்டிகேட்டர். அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லும். இந்த பிசிஆர் ரொம்ப அதிகமா இருக்குன்னா மார்க்கெட் ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, எல்லாரும் ஒரே பக்கமா யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது இந்த பிசிஆர் ரேஷியோ 1.5 நோக்கி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் பயங்கர நம்பிக்கையோட வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் அந்த பொறிக்கான முதல் க்ளூ, முதல் சிக்னல். இந்த அதீத நம்பிக்கையை தான் பெரிய நிறுவனங்கள் தூண்டிலா பயன்படுத்துறாங்க. ஓகே, இப்போ 2வது கருவிக்கு வருவோம். இது பேரு வால்யூம் ஸ்ப்ரெட் அனாலிசிஸ், சுருக்கமா விஎஸ்ஏ. இந்த பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு பின்னாடி உண்மையிலே என்னதான் நடக்குதுங்கிறத வால்யூமை வச்சு அக்குவேறு ஆணிவேரா பிரிச்சு காட்டுற ஒரு சூப்பரான டெக்னிக் இது. இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பிசிஆர் காட்டுறது ரீட்டைல் ட்ரேடர்ஸோட நம்பிக்கை, அவங்களோட ஆசை. ஆனா விஎஸ்ஏ காட்டுறது பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் உண்மையிலேயே என்ன செஞ்சிட்டு இருக்காங்கங்கிற ஆக்ஷனை. சோ ஒன்னு வெறும் சென்டிமெண்ட், இன்னொன்னு தான் நிஜமான ஆக்ஷன். விஎஸ்ஐல நமக்கு கிடைக்கிற முதல் க்ளூ பேரு அப் த்ரஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கேண்டல் நல்ல பிரேக் அவுட் ஆகி மேல போற மாதிரி போயிட்டு, ஆனா நாள் முடியும் போது அதோட ஆரம்ப விலைக்கு பக்கத்திலே வந்து க்ளோஸ் ஆகும். அதுவும் பயங்கரமான வால்யூமோட. இது நடந்தா அங்க பெரிய அளவுல விற்பனை நடந்திருக்கு, அதாவது செல்லிங் பிரஷர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். 2வது க்ளூ, நோ டிமாண்ட் ஃபார். இங்க என்ன நடக்கும்னா, விலை பிரேக் அவுட் ஆகும், ஆனா வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கும், கேண்டலும் ரொம்ப சின்னதா இருக்கும். இது எதை காட்டுதுன்னா, இந்த பிரேக் அவுட்டுக்கு பெரிய ஆளுங்க யாரும் சப்போர்ட் பண்ணல, டிமாண்டே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த ஏற்றம் ரொம்ப நேரம் நிக்காது, சீக்கிரமே கீழே விட சான்ஸ் அதிகம். சரி, இப்போ நமக்கு 2 பக்கத்துல இருந்து க்ளூஸ் கிடைச்சிருச்சு. இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து இது நிஜமாவே ஒரு ட்ராப் தான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் முயற்சியும் முடிவும், அதாவது எஃபர்ட் வெர்சஸ் ரிசல்ட். சிம்பிளா சொன்னா, போட்ட முயற்சிக்கு பலன் கிடைச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்ப நிறைய வால்யூம், அதாவது முயற்சி இருக்கு, ஆனா விலை மேல போகல, அதாவது பலன் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு அர்த்தம். இந்த டேபிள பாருங்க. இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது மார்க்கெட்ல நிலுவையில இருக்கிற கான்ட்ராக்ட்ஸோட எண்ணிக்கை. 3வது வரிசையா கவனிங்க. அதிக வால்யூம், அதாவது பெரிய முயற்சி இருக்கு, ஆனா விலை மேல போக தவறுது. அதே சமயம் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் அதிகரிக்குது. இதுதான் அந்த ட்ராப். இதோட அர்த்தம் என்னன்னா, நாம வாங்க அந்த வாங்குற ஆர்டரை எல்லாம் பெரிய நிறுவனங்கள் தங்களோட பங்குகளை விற்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இதுதான் அவங்க விநியோகம் பண்றதுக்கான ஒரு உறுதியான ஆதாரம். ஓகே, டிராப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அதை கண்டுபிடிச்சா மட்டும் போதுமா? அதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது, அந்த ஸ்மார்ட் மணி கூட சேர்ந்து நாமும் எப்படி ட்ரேட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 4 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, ஒரு முக்கியமான ஹைக்கு மேல பிரேக் அவுட் நடக்குதான்னு பாருங்க. ஸ்டெப் 2, அதே நேரத்துல பிசிஆர் ரொம்ப உச்சத்துல இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, அந்த பிரேக் அவுட் கேண்டில விஎஸ்ஏ வச்சு அனலைஸ் பண்ணுங்க. அது அப்த்ரஸ்டா இல்ல நோ டிமாண்ட் பாரான்னு பாருங்க. ஃபைனலா ஸ்டெப் 4, அந்த ட்ராப் கேண்டிலோட லோ கட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ட்ரி எடுக்கணும். இந்த ஒரு வரி இந்த முழு ஸ்ட்ராட்டஜியோட தத்துவத்தையே அழகா சொல்லுது. ஸ்மார்ட் மணிக்கு நீங்க பணப்புழக்கமா மாறாதீங்க, அவங்க போற போக்குலயே நீங்களும் போங்க. இதுதான் உண்மையிலேயே ஒரு புத்திசாலித்தனமான ட்ரேடிங். சரி,
இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ராப் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இனிமே நீங்க மார்க்கெட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு மூவியும் எப்படி பார்க்க போறீங்க? யோசிச்சு பாருங்க, உங்க பார்வை நிச்சயம் மாறி இருக்கும்.